யாருக்கும் தெரியாம கருவாடு செய்யலான்னு பார்த்தாக்கா, இந்த கால்ப்ரட்ஸ் நம்மளய சும்மாவே விட மாட்டானுங்க போல இருக்குது. நான் ஏற்கனவே இத ஒளிய வச்சிருந்தேன். மோப்பம் புடிச்சு கண்டுபிடிச்சுட்டானுங்க. ஸோ திரும்பவும் ஒரு ரகசியமான இடத்துல ஒளிய வச்சுட்டு வந்துட்டேங்க. அடுத்து என்ன நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? எப்பயும் போல பேன்ல ஆயில் ஊத்திட்டு, அதுக்கப்புறம் ஆனியன் சேர்த்துட்டு, அதுக்கப்புறம் டொமேட்டோ, கொஞ்சமா மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து அவ்வளோதான். அது கூட நம்ம இந்த கருவாட ஆட் பண்ணிக்க போறோம். ஸோ இது வந்து என்ன அப்டின்னா, ராட்டன் சொல்லுவாங்க. இறால் வெரைட்டி குட்டி குட்டியா இருக்கும் பாக்க. சரி இவனுங்க என்ன பண்றானுங்கன்னு போய் ஹால்ல எட்டி பார்த்தா அங்க காணோம். அப்புறம் சிங்க்குக்கு கீழே ஒளிஞ்சிட்ருக்கிறான். வால் மட்டும் தான் தெரியுது. அவன் மனசில் அவன் ஃபுல்லாக ஒளிஞ்சிட்ருக்கிறதா அவனுக்கு நினப்பு. இருந்துட்டு போகுது நம்ம குக் பண்ணலான்னு பார்த்தா, உன்னைய நாங்கள் ஈஸியாக குக் பண்ண விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கானுங்க. இது என்னடா வம்பா போச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒருத்தன் மேலே சிங்க்குக்கு மேலே வந்து உட்காந்துருக்கான். இன்னொருத்தன் சிங்க்குக்கு கீழே இப்படி மோப்பம் பிடிச்சிட்ருக்குறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி 2 பேரையும் துரத்தி விடுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுச்சு. சரி சும்மா இருப்பானுங்க, ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போகிறானுங்கன்னு விட்டாக்கா, எகிறி குதிச்சு கடாய்க்கு பக்கத்துலேயே போகிறான். டேய் போடா அந்த பக்கம், வாய் சுற்றும், வெந்து போயிடும், கருகருன்னு ஆயிடுவேன், ஏற்கனவே அப்படித்தான் இருக்கிற, ஓரமாக போடான்னு அவனை துரத்திட்டு அப்புறம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க.